இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா கவசமா இருக்கிற லக்ஷ்மியோட ஜாதகம் மித்ராவை காப்பாத்தாது. மித்ரா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்ச அடுத்த நொடியே லக்ஷ்மியோட ஜாதகத்துல இருக்கிற சக்தி குறைஞ்சு போயிடும். அப்போ லக்ஷ்மி பக்கத்திலேயே இருந்தாலும் மித்ராவை ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்குங்க, எக்காரணத்தை கொண்டும் மித்ராவோட ஜாதகத்தை பத்தி லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாது. சரிங்க ஜோசியரே, மித்ரா ஜாதகத்தை பத்தி லக்ஷ்மிக்கு தெரிஞ்சதுன்னா லக்ஷ்மி ஜாதகத்துல இருக்கிற சக்தி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மித்ராக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் லக்ஷ்மியால காப்பாத்த முடியாது. அந்த லக்ஷ்மிக்கு மூளை இருக்கா இல்லையாக்கா? ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு பண்ணணும். அவங்க கிட்ட யோசனை கேட்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அவங்க முடிவு என்னவா இருக்குன்னு கேட்கணும். இதுல அவ எதையுமே பண்ணலக்கா. ஹலோ அரவிந்தா. ஜோசியரையா, எங்க மருமக லக்ஷ்மி மித்ராவோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்கதான் வந்துட்டு இருக்கா. என்ன, லக்ஷ்மி மித்ராவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வராளா? ஆமா, மித்ராவோட ஜாதகத்துல ஏதாவது கண்டம் இருக்குமோன்னு லக்ஷ்மிக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட அவ வந்துட்டு இருக்கா. அவ வந்து மித்ரா ஜாதகத்தை பத்தியும் அந்த கண்டங்களை பத்தி கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுங்க. மித்ராவோட நல்லதுக்காக ஒரு பொய் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அது சரி, லக்ஷ்மிக்கு ஜாதகத்து மேல எதுக்காக அப்படி ஒரு சந்தேகம் வந்தது? அப்படி வராம பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. மித்ராவை பத்தி லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன்ல. நீங்க அதெல்லாம் கவனிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க ஜோசியரே, அதெல்லாம் எதிர்பாராம அப்படி நடந்துருச்சு. சரி அரவிந்தா, லக்ஷ்மி என்கிட்ட வந்தா மித்ராவோட ஜாதகத்துல இருக்கிற கண்டங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ரொம்ப நன்றி ஜோசியரே. இதுதாம்மா அந்த ஜோசியர் வீடு. வாமா போலாம். வணக்கம் ஜோசியர் ஐயா. சொல்லுங்க. இந்தாங்க. இந்த ஜாதகத்துல தோஷங்களோ கண்டங்களோ ஏதாவது இருந்தா சொல்றீங்களா சாமி? கண்டிப்பா சொல்றேம்மா. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரியோ இல்ல சந்தேகப்படுற மாதிரியோ இந்த ஜாதகத்துல எந்த ஒரு கண்டமோ இல்ல தோஷமோ கிடையாதும்மா. ரெண்டு ஜாதகமும் ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. ஜோசியர் ஐயா, இன்னொரு முறை நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதானே? என்னை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. இந்த ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல. ரொம்ப பிரமாதமா இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்தாலும் அதெல்லாம் நொடியில தீந்துருமே தவிர நிரந்தரமா எதுவுமே இருக்காது. அதனால உங்க மனசுல எந்த பயம் இருந்தாலும் பதட்டம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி ஜோசியரே. பல சந்தேகங்களோட உங்களை நாங்க பார்க்க வந்தோம். அந்த சந்தேகங்கள் எல்லாம் நொடியில பறந்து போற மாதிரி பண்ணிட்டீங்க. நாங்க போயிட்டு வரோம் சாமி. லக்ஷ்மி சுயமா யோசிக்கிறது, சுயமா முடிவெடுக்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கா. ஆரம்பத்திலே அப்படி எதுவும் பண்ண விடாம தடுத்திருந்தா இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காது.
ஏதோ தெரியாம பண்ணிட்டா. தேவையில்லாம இப்படி லட்சுமி மேல நீ கோவப்படாத. பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா அத்தை? லக்ஷ்மிய மித்ராக்கு எந்த நோக்கத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சோமோ இப்ப அந்த நோக்கம்லாம் எதுக்குமே பயன் இல்லாம போகுது. லக்ஷ்மியோட ஜாதகம் மித்ராக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும்னு பார்த்தா இப்ப அதோட பவரை குறைஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லக்ஷ்மி சுயமா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்ததுனாலதான் நமக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு. ஆமா, அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நீ எதுக்கு காட்டுன? அந்த அவசரம் உனக்கு எதுக்கு? அந்த மாதிரி விஷயத்த பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். உனக்கு எதுக்கு அந்த வேலை? அது இல்லாத அது வந்து இந்த வீட்ல என்ன நடந்தாலும் யாரு என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். என்கிட்ட சொல்லிட்டு தான் முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த மாதிரி முடிவெடுப்பியா நீ? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க இத அத்தை. பாரு லக்ஷ்மி, நீ இந்த வீட்டு மருமக. ஒரு மருமகளா இந்த வீட்டோட சட்டதிட்டம் என்னங்கறத தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நானே நேரா போக வேண்டியதா ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா அப்படி போனதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் சந்தேகப்பட்டது எதுவுமே உண்மை இல்ல. அவரோட ஜாதகத்துல கண்டங்கள் இருக்குமான்னு நான் தான் சந்தேகப்பட்டிருக்கேன். அவரோட ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்களும் இல்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. கனவுல மித்ராவோட டூயட்ன்றது நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பேப்பரை வச்சு எதுக்கு ஆடிட்டு இருக்க? ஆமா, என்ன பேப்பர் இது? மித்ராவோட ஜாதகமா? இத வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? ஒரு தடவை இந்த ஜாதகத்தை ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட காட்டணுமா? ஆல்ரெடி லக்ஷ்மி தான் காட்டிட்டால, அதான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. லக்ஷ்மி காட்டினது மித்ராவோட ஜாதகம் இல்லம்மா. அடியே, என்னடி சொல்ற? அப்ப லக்ஷ்மி காட்டினது யாரோட ஜாதகம்? எனக்காக அப்பா ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காருன்னு சொன்ன இல்லம்மா, அவனோட ஜாதகம் அது. லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தால அப்பவே மாத்திட்டேன்.